அனைவருக்கும் வணக்கம். லாலாஜி மகராஜின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 3 1924 முதல் 1931 வரை இடைப்பட்ட காலத்துல லாலாஜி மகராஜ் எழுதிய கடிதங்களின் தொகுப்பு. இந்த புத்தகத்துல இருந்து நம்ம 11வது கடிதத்தை நேத்திக்கு படிச்சிட்டு இருந்தோம். இந்த கடிதத்துல அவருடைய சீடருக்கு அவருடைய அலுவலகத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற போது அது ஏன் அந்த கஷ்டம் வந்துச்சு அப்படிங்கிறத லாலாஜி மகராஜ் விளக்கியிருந்தார். நம்மளாம் வாழ்க்கையில ஒரு நிறைவான தன்மையை இருந்தாலும் கூட நம்ம அதை அனுபவிக்காம இருக்கும்பொழுது அதை விட ஒரு கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்தினால்தான் நம்ம எந்த அளவுக்கு நிறைவா இருக்கோங்கிறதே நமக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குலிஸ்தான் நாட்டு கதையை சொல்லி அதை விளக்கின்றார். இது வரைக்கும் நம்ம நேத்திக்கு பார்த்திருந்தோம். இப்ப நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். அரசு துறையின் பொறுப்பை கலெக்டர் சாஹேப் கொடுக்காவிட்டால் நீங்கள் முன்பிருந்த பதவிக்கு செல்லுமாறு கெடுதலான நோக்கம் எதுவுமின்றி உங்களுக்கு உத்தரவிடப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வது சரியானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் மிகவும் பயந்த சுபாவத்தினர் என்றால் உங்களுக்கு கிடைக்கும் எந்த வகையான சரியான வேலையும் சிறந்ததாகவே இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு ஒரு மனதுல ஒரு பயம், மனசாட்சிக்கு பயந்து வேலை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதான் அந்த பயந்த சுபாவம் தான். இப்ப பயந்த சுபாவம் அப்படின்னா எதை பார்த்தாலும் பயப்படுறது அப்படி கிடையாது. யாருக்காகவும் அதாவது அதிகாரி பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ வேலை செய்யறவங்களோட தன்னுடைய மனசாட்சியின் குரலுக்கு பயந்து வேலை செய்பவர்கள் எந்த வகையான வேலையில போய் அவங்கள உட்கார வச்சாலும் அவங்க செய்யற எந்த வேலையும் சரியானதாகவும் சிறந்ததாகவுமே இருக்கும். அதனால நீங்கள் அப்படிப்பட்டவராக இருக்க பட்சத்துல நீங்க இந்த சரியாதான் ஒரு வேலையை செய்வீங்க. உங்களுக்கு கிடைக்கிற வேலை சிறப்பானதாக தான் இருக்கும். ஆனா ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு பாருங்களேன். எந்த இடத்தையும் விரும்பி கேட்கவோ மறுக்கவோ செய்யாதீர்கள். இது ரொம்ப அவசியமான ஒரு வார்த்தை. நமக்கு எப்பயுமே நம்ம சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சம்ஸ்காரா தான் நம்மள அந்த சாய்ஸை நோக்கி இழுத்துட்டு போகும். யார் ஒருத்தவங்க இயல்பா எது வருதோ அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற தன்மையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு குருநாதரால கொடுக்க முடியும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை நாம மறுக்கும் பொழுது அல்லது வேணான்னு குருநாதர் தடுக்கிற ஒன்னை விரும்பி கேட்கும் பொழுதுதான் பிரச்சனையே வருகிறது. உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கோங்களேன். அந்த வரன் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பையன் வேண்டி வேண்டி விரும்பி விரும்பி நம்ம தேடுறோம். அது தட்டி தட்டி போகுது. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை போகுதுன்னா இயல்பா அதை விட்டுடணும். அதே மாதிரி ஒரு ஒரு விஷயம் வேணான்னு நம்ம நினைக்கிறோம். அது மேலும் மேலும் நம்மளை நோக்கி நெருங்கி வருது அப்படின்னா மாஸ்டர்கிட்ட பொறுப்பை விட்டுட்டு அமைதியாக இருந்தோம்னா அது எப்படியாவது நமக்கு ஒரு இயற்கையிலேயே அது ஒரு சரியான வேலையை செய்யறதுக்காகத்தான் வரும். நம்ம அப்படி இருக்கிறது கிடையாது. ஒரு கல்யாணத்திலயா இருக்கலாம் அல்லது டிரான்ஸ்ஃபர்ல கூட இருக்கலாம். ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம். அதை விட கிட்டக்க ஒரு இடம் வருது, கிட்டக்க ஒரு இடம் வருதுன்னு நீங்க அதுக்காக பயங்கரமாக போராடி சண்டை போட்டு அங்க வர பார்ப்பீங்க. ஆனா கேட்டீங்கன்னா கிடைக்காது. கிடைக்கலன்னா சரி விட்டுருவோம். கேட்க கூடாதுன்னு லாலாஜி எங்கோ சொல்லல. ஒரு வார்த்தை கேட்கறதுல தப்பு கிடையாது. யார் யாருக்குப்பா வேணும்னு கேட்டா கையை தூக்கலாம். ஆனால் என்னுடைய எல்லா தகுதியையும் பயன்படுத்தி நான் அந்த இடத்துக்கு போயே தீருவேன்னு போட்டி போட்டு சண்டை போட்டு ஒரு இடத்துக்கு வர்றது, இல்லைன்னா உங்களை திடீர்னு தூக்கி ஒரு இடத்துக்கு போடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் போக முடியாது, நான் எப்படி அவ்வளவு தூரம் போறது, இது எனக்கு கூடிய என்னை விட வேற ஆள்லாம் இருக்கிறாங்க, ஜூனியர்லாம் இருக்காங்க அப்படிலாம் நம்ம தான் சொல்றோம். இது எங்கன்னா அப்படியே அலுவலகத்துல மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆசிரமத்துக்கு வந்தோம்னா நமக்கு ஒரு சென்டர் இன்சார்ஜ் பொறுப்பு கொடுக்குறாங்க அல்லது நமக்கு ஒரு வேற ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா உடனே அந்த ஊருக்கு என்னால போக முடியாது, அது ரொம்ப தூரம், அதெல்லாம் நான் எப்படி பார்க்க முடியும், இப்படி ஆரம்பிப்போம்.
இல்லைன்னா எனக்கு இந்த சென்டர் கொடுங்க, எனக்கு இந்த அபியாசியை கொடுங்க, இவரை வந்து நான் வந்து என்னுடைய சென்டர்ல வந்து நான் இவருக்கு சிட்டிங் கொடுக்கறதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ப்ரிசெப்டர்கள் இருக்கிறாங்க. அதனால இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, மாஸ்டர் நமக்கு எதை கொடுக்க விரும்புகிறார், நம்ம என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுல வந்து நம்ம குறுக்கிடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது. அதனால எந்த இடத்தையும் சரி, எந்த பொருளையும் சரி, எந்த சூழ்நிலையையும் சரி விரும்பி கேட்கவோ மறுக்கவோ செய்யாதீர்கள். இதுதான் லாலாஜி நமக்கு கொடுக்குற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு. அது மாதிரி விரும்பி கேட்டு அல்லது மறுத்து ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணும் பொழுது இயற்கை நமக்கு செய்ய வேண்டிய ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தலையிடுறோம். ஏன்னா என்னைக்கு நான் அபியாசி ஆனனோ அன்னைக்கே வந்து மாஸ்டர் என்ன சுத்தி நின்றுக்கிறார், ஒரு வளையம் போட்டுக்கிறார். அந்த வளையத்துல ஒரு கேட்டை போட்டு அந்த கேட்டோட வாசப்பல்ல அவர் நின்றுக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே எனக்கு வர முடியாது. உலகியல் வாழ்க்கையில அது எதுவாக இருந்தாலும் சரி, சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து, நான் பாக்குற வேலையில இருந்து எல்லாமே மாஸ்டருடைய அனுமதி பெற்றுதான் உள்ள வரும். எவனே மாஸ்டருடைய அனுமதி பெற்றுதான் உள்ள வர முடியும். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அங்கிருந்து உள்ள வர்ற ஒண்ணு மாஸ்டர்கிட்ட அனுமதி வாங்கி இதுதான் கரெக்டா இவருக்கு அப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புற ஒன்னை நான் வேண்டான்னு மறுக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அல்லது அவர் கேட்டு போட்டு இதெல்லாம் இங்க இருக்கக்கூடாதுப்பா, இது அவருக்கு நல்லது இல்லைன்னு கேட்டு போட்டு தடுக்கிற ஒன்னை நான் விரும்பி கேட்பது எப்படி? இந்த விரும்பி கேட்பது மறுப்பதனாலதான் ராமாயணமே நடந்துச்சு. இப்ப சீதை மட்டும் வந்து விரும்பி அந்த மாயமான கேட்கலன்னு வச்சுக்கங்களேன், இந்த பிரச்சனையே கிடையாது. சரி, விரும்பி கேட்டதுதான் கேட்டா அந்த ஒரு இடத்தோட நின்று இருந்தா கூட அடுத்து வந்து லக்ஷ்மணன் வந்து நான் போகல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப மறுக்காமல் இருந்திருந்தாலும் ராமாயணம் கிடையாது. அதே மாதிரி கைகேயிட்ட வந்து விரும்பி அந்த வரத்தை கேட்டிருந்தா, கேட்காம இருந்திருந்தாலும் ராமன் காட்டுக்கு போக வேண்டியது கிடையாது. இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விரும்பி கேட்கவோ மறுக்கவோ செய்யாதீர்கள் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் வந்து நம்மளை வந்து ஒரு முக்கியமா ஒரு சூழ்நிலைக்கு வரும் பொழுது அந்த இடத்துல நம்மள கரெக்டா வச்சுக்க போகுது. அதனால எங்க எப்படி எந்த சூழ்நிலையில எது வந்த போதிலும் அதை அப்படியே வாங்கிக்கிற ஒரு தன்மையை நம்ம வளர்த்துக்க வேண்டும். அதுதான் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கும். அப்ப ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது அது விரும்பி கேட்குதுன்னு நீங்க சாக்லேட்டை கொடுத்துட மாட்டீங்க. அது மறுக்குதுன்னு அதுக்கு மருந்து கொடுக்காம இருக்க மாட்டீங்க. ஆனா ஒரு குழந்தை வந்து அப்பா கொடுக்குறப்ப சாக்லேட் வாங்கிக்கிறேன், அப்பா சொன்னதுன்னா கசப்பான மருந்தாலும் சாப்பிட்றேன்னு சொன்னதுன்னா அந்த குழந்தைய நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ரெண்டுக்குமே ஆப்போசிட்டா நடக்கிற குழந்தைய என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படித்தானே இயற்கை நம்மள்ட்ட ஹேண்டில் பண்ணுவோம். அப்ப மாஸ்டருக்கும் அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தையும் ஒரு வருத்தத்தையும் தான் நம்ம கொடுப்போம். இருந்தாலும் அவர் நமக்கு செய்யறார். ஆனால் ஒரு மெச்சூர்டு ஸ்டேட்ல ஒரு அபியாசி எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தை தான், எதையும் விரும்பி கேட்கவோ மறுக்கவோ செய்யாதீர்கள். நேரம் எப்போதும் மோசமாக இருக்காது, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை ரன் ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு பொருளாதாரம் சரியா இல்ல, ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, பாஸ் வந்து உங்களை வந்து நீங்க ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ற சூழ்நிலை இருக்கு, இது மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நேரம் எப்போதும் மோசமாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்த ஞாபகப்படுத்திக்கணும். லாலாஜி சொல்றாரு, இந்த வார்த்தைகளை மருந்து மாதிரி பயன்படுத்துங்க, மோசமாக இருக்காது. அப்ப நாளைக்கே கூட இது மாறி போயிடலாம், நாளை மறுநாள் வந்து வேற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். ஆனா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒண்ணுதான், கலெக்டர் சாஹேப் உங்களை எங்க வேலைக்கு போடுறாரோ அங்க போங்க. மனசாட்சிக்கு பயந்து வேலை செய்யறீங்கன்னா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சிறப்பா தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. ஆனா உங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னா, இந்த சீட்டு தான் வேணும், இந்த ஊர் தான் வேணும்னு கேட்காதீங்க. எது கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிங்க. அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா யூ வில் பி சேஃப். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் உங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நேரம் எப்போதும் மோசமாக இருக்காது, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை.
கடவுளிடம் பற்றுறுதி கொள்ளுங்கள். உங்களது அனைத்து கடமைகளையும் மகிழ்ச்சியுடனும் முழு நேர்மையுடனும் முடிந்த அளவு சிறப்பாகவும் செய்யுங்கள். இவ்வளவுதான். மாஸ்டர்கிட்ட பற்றுறுதியோட இருங்க. என்னை பயப்படாம இருக்கணும் அப்படின்னா எங்க வேணும், எப்படி இருந்தாலும் என்னுடைய மாஸ்டர் என்னை காப்பாத்துவார். அவர் என் பக்கத்துல இருக்கிறாரு, எதையும் நான் தாங்குவேன். நம்ம அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறோம். மாஸ்டர் நம்ம பக்கத்துல இருக்கிறாருன்னு வாயால சொல்லிட்டு எது நடந்தாலும் மாஸ்டர்கிட்ட போய் பிரேயர் பண்ணி கதறோம். மாஸ்டர் எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு. இப்ப பக்கத்துல இருக்கிறவன்ட்டு அது நடந்துருச்சுன்னு சொல்லணுமா? நீங்க பக்கத்துல இருக்கிறாருன்னு நம்புனா மாஸ்டர் பாத்துக்கிறாரு, அவரு பக்கத்துல இருக்கிறப்ப எனக்கு என்னன்னு ஃபேஸ் பண்ண வேண்டிய நானு எது நடந்தாலும் உடனே மாஸ்டர் எனக்கு இது நடந்துச்சு, என்னை காப்பாத்துங்க, எனக்கு இது நடக்கக்கூடாது மாஸ்டர், நீங்க தான் பார்க்கணும், எனக்கு எப்படி மாஸ்டர் இது நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னா இது பேரடாக்ஸ் தானே, முரண்பாடு. யாருக்கு கடவுளிடம் பற்றுறுதி இருக்கிறதோ அவர் கடவுளுடைய பிரசன்னத்தை எப்பயும் தன்னிடத்துல பாக்குறார், அருகில். யாருக்கு மாஸ்டரிடம் பற்றுறுதி இருக்கிறதோ அவர் மாஸ்டருடைய பிரசன்னத்தை தன் அருகில் உணர்கிறார். உணர்றவர் பயப்பட மாட்டார். அப்படி பயப்படாமல் மாஸ்டருடைய பிரசன்னத்தை பக்கத்துல வச்சிருக்கவங்க எப்படி இருப்பாங்க? தனக்கு எது கொடுக்கப்படுகிறதோ அதை மகிழ்ச்சியோட, ரெண்டாவது கடமைக்கு செய்யாம முழு நேர்மையோட, மூணாவது எந்த அளவுக்கு சிறப்பா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செய்வார். மேலும் எவராவது உங்களை ஏதாவது வாக்குவாதத்திற்கு இழுக்க முயற்சி செய்தால் அமைதியாக இருக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இது ஒரு வாரத்துக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நமக்கு நல்ல வாய்ப்பு என்னன்னு கேட்டா, நாளைக்கு நாலு கழிச்சு கிளம்பி கண்கா போவோம். போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் பலதரப்பட்ட மக்களை சந்திப்போம், நண்பர்களை சந்திப்போம். ட்ரெயின் பயணத்துல உரையாடல்கள் நிகழும், வாக்குவாதங்கள் நிகழும். எப்பயாவது யாராவது நமக்கு ஒரு வாரத்துக்கு இதை அவேரா பார்க்கணும். நம்மிடம் யாராவது ஒரு விஷயத்த பேசி அது சண்டை மாதிரி பெருசா அது இப்படி அப்படி அப்படின்னு ஒரு வாக்குவாதமா போகுது அப்படின்னால், அது எதை பத்தி வேணாலும் இருக்கலாம். திடீர்னு நீங்க உங்க ஃப்ரெண்டு நம்மள்ட்ட எந்த வாக்குவாதம் பண்ணாங்க, ஆமா நீ தியானம் பெரிய விஷயமா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, ஏமாத்துற அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க. அதை விட நம்ம மாஸ்டரை பத்தி நம்மள்ட்ட குறை சொல்லி வாக்குவாதம் பண்ணுவாங்க. சாமியாருங்கிறாங்க, என்ன ஏமாத்து பண்றீங்களோ, ஆசிரமத்துல என்ன பண்றீங்களோ, உங்க மாஸ்டருங்கிறீங்க, நீங்க என்ன அந்த குரூப்பா இந்த குரூப்பா, இந்த மாதிரி பேசும்பொழுதுதான் நமக்கு நிறைய கோபம் வரும். இந்த மாதிரி எது நடந்தாலும் அது வாக்குவாதம் தான். நம்ம குடும்பத்தை பத்தி, குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தியோ, குழந்தை வளர்ப்பை பத்தி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையிலையோ, அல்லது ஆசிரம விஷயத்துல ஆசிரம வளர்ச்சிக்கான முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு சென்டர் இன்சார்ஜுக்கும் ப்ரிசெப்டருக்கு இடையிலையோ, அல்லது சில வாலண்டியர்ஸ்க்கு இடையிலையோ, எது வந்தாலும் அது வாக்குவாதம் தான். நல்லா பாருங்க, வாக்குவாதம் என்பது அன்னெசரியா ஒரு விஷயத்துல ரெண்டு பேர் வளர்ந்துகிட்டே போறது பேச்ச. அப்ப இது எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா அவேர்னஸோட அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு ரெண்டாவது வார்த்தை மூணாவது வார்த்தை சென்டென்ஸ் டிஃபரன்ஷியேட் ஆகி போகுதுங்கும் பொழுதே நீங்க பேசுறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்றது நம்ம பழக்கம். ஆனா நம்ம பேசுறத நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் லாலாஜி சொல்றாரு. எவராவது உங்களை ஏதாவது வாக்குவாதத்திற்கு இழுக்க முயற்சி செய்தால், அது அலுவலகத்துல இருந்தாலும் வீட்லயாக இருந்தாலும், முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம மீண்டும் வாக்குவாதத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம அது வாக்குவாதம்னு நினைக்க மாட்டோம். எப்படியாவது என் தரப்பு நியாயத்தை சொல்லிடணும்னு நினைச்சுதான் ஆரம்பிப்போம். அதை புரிய வைக்கிறேன்னு சொல்லி அது பெரிய சண்டையாக ஆக்கி விடுவோம். ஆனால் அமைதியாகி விடுவது பல நேரங்களில் எதிராளி உங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். நீங்கள் விளக்கம் முற்பட்டு கொடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அவர் உங்களை புரிந்து கொள்ள வேணும்னே மறுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை, புரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு வந்தா கூட அவர் அப்படிலாம் சொல்லுங்க, திமிர்ல தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். அதனால இதெல்லாம் அவருக்கு மதன் மோகன்லாலுக்கு சொல்றதா நம்ம எடுத்துக்க வேண்டாம், இல்லை ஏதோ ஒரு சீடருக்கு சொல்றதா எடுத்துக்க வேண்டாம். நமக்கேதான் லாலாஜி சொல்றாரு. நம்ம அலுவலகத்திலேயே எங்கேயே எதையும் விரும்பி கேட்கவோ மறுக்கவோ செய்யக்கூடாது. நம்ம ஆசிரமத்திலயா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை மகிழ்ச்சியோட செய்யணும். மகிழ்ச்சியோட சாப்பாடு செய்யறது தினமும் என்னுடைய பொறுப்புனாலும் சந்தோஷமா செய்யறதும் இருக்கு, தினமும் புலம்பிக்கிட்டே செய்யறதும் இருக்கு. செய்து முடித்து விட்டு அதை யாரும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களும் இருக்கிறாங்க.
தினமும் இதே வேலையா, நானே தான் செய்யணுமா? வீட்டுல ஒரு ஆள் இருந்துட்டா அந்த கேள்வியே வராது. வீட்டுல ஒரே ஒரு பெண் தான் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கேள்வி வராது. எப்படியும் நான் தான் செய்யணும்னு செய்யறவங்க இருக்கிறாங்க. அதுல ஒன்றும் இருக்காது. ஒரு 2-3 பெண்கள் இருக்கிற மாதிரி வீடா வந்துருச்சுன்னா எல்லாத்துலயும் போட்டி வரும் வீட்டினுடைய நிகழ்வுல. அது மாதிரி வீட்டுல ஒரு ஆண் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2-3 பேர் இருக்கிற இடம் இருந்தா யாரு வந்து என்ன வேலை செய்யறதுங்கிறதுல பிரச்சனை உண்டு. இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறது தானே. ஆக இது எல்லாத்துலயும் லாலாஜி சொல்ற இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்தோம்னா, அதாவது எதையும் விரும்பி கேட்கவோ மறுக்கவோ மாட்டேன் அப்படிங்கிறதையும், மகிழ்ச்சியோடையும் நேர்மையோடையும் சிறப்பாகவும் செய்வேன் அப்படிங்கிறதையும், தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் வளரும் பொழுது முதலில் நாம் அமைதியாக வேண்டும் அப்படிங்கிற பழக்கத்தையும் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக அந்த சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கு வரப்போம். சரி, இதெல்லாம் செஞ்சு என்ன சார் ஆகுது? நான் வாக்குவாதம் பண்ணேன்னா என்ன பண்ணிட்டு போறேன், பண்ணிட்டு சண்டை போட்டு நாளைக்கு சேர்ந்துட்டு போறேன் அப்படின்னா, அது நீங்க சண்டை போட்டுருவீங்க, சேர்ந்துருவீங்க. ஆனால் நீங்கள் வாக்குவாதத்தின் போது பேசிய வார்த்தைகள் ஏற்படுத்திய அந்த ஒரு பதிவுகள் வந்து உங்க இதயத்திலையும் இருக்கும், அவங்க இதயத்திலையும் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றுலையும் இதெல்லாம் அந்த பதிவுகள் எல்லாம் நம்ம அப்படியே வச்சுக்குவோம். மேலதான் சமப்படுத்திக்குவோம். இன்னைக்கு சண்டை போட்டு நாளைக்கு கை குலுக்கி அலோ பிரதர் எல்லாம் சொல்லுவோம். ஆனா என்னதான் பிரதரா இருந்தாலும் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க அப்படின்னு மைண்டுக்குள்ளார இருக்கும். இதை நீங்க என்னவுமே பண்ண முடியாது. அப்ப இதை தவிர்ப்பதுதான் நமக்கு முக்கியமே ஒழிய கை குலுக்கிக்கிறது கட்டி பிடித்துக் கொள்வதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க என்ன செஞ்சாலும் சரி உள்ளுக்குள்ளார ஏற்படுது. அதுதான் நம்ம தேயினால் சுட்ட பொண்ணு உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு நம்ம வள்ளுவர் வந்து ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்காரு. அதனால இவற்றையெல்லாம் முடிந்தவரை தரணும். சின்ன குழந்தைங்க அது உடனே மறந்துடுற மெமரி. அதனால அதை அடிச்சுக்கும் திட்டிக்கும். அதுக்கப்புறம் என்ன அடிச்சுக்கிட்டோம் எதுக்காக அடிச்சுக்கிட்டோன்னே மறந்துடும். நம்ம அப்படி கிடையாது, மெச்சூர்டு. நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் ஒரு வார்த்தையையும் வருடக்கணக்கில் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அகங்கார வளையங்கள் ஓப்பன் ஆயிருக்கு. அதனால நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அகங்கார வளையங்களில் பயணம் செய்பவர்கள், குறிப்பாக பிரிசப்டர்கள், அவர்கள் தான் இது எல்லாத்தையும் முக்கியமா கவனிக்கணும். எவரை பற்றிய சிந்தனையும் வேண்டாம், இந்த விஷயம் தீர்க்கப்பட்டு விட்டது, மிகவும் நல்லதாகும். இந்த மாதிரி ஒரு ஆபீஸ்ல பிரச்சனை வந்து சால்வ் ஆகி திரும்பி வந்தா கூட இந்த பிரச்சனைக்கு இவர் காரணம், இவர் தான் போட்டு கொடுத்தாரு, இவர் தான் வந்து நம்மளை பத்தி தப்பா சொல்லிட்டாரு, இவரு தான் வந்து எனக்கு ரிப்போர்ட் எழுதினாருன்னு யாரை பத்தியாவது நம்ம உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு அந்த ஆபீஸ்ல இருந்தோம்னா அப்படி இருக்கும். அதுதான் வேணாங்கிறாரு. நீங்க எவரை பற்றியாவது சிந்தனையை தொடராதீர்கள். இந்த விஷயம் என்னையோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு, தீர்க்கப்பட்டு விட்டது அப்படின்னா லாலாஜி அவருடைய மைண்ட் லெவல்ல அதை முடிச்சுட்டாருன்னு அர்த்தம். ஸோ அங்க எண்டு கார்டு போட்டாச்சு. இன்னுமே கனெக்ஷன் கொடுத்து திருப்பி இழுக்கிறது நீங்க தான் செஞ்சுக்குவீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இதை முடித்து விட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இது மாதிரி பல விஷயங்கள் மாஸ்டரால நமக்கு எண்டு கார்டு போடப்படுற விஷயங்களை நம்ம உட்கார்ந்து ப்ரூடிங் ஓவர் பண்ணி திருப்பி இழுத்துவோம். அது நம்மளுடைய தவறு தான். இந்த ப்ரூடிங் ஓவர் நிறைய பேருக்கு ப்ரூடிங் ஓவருக்கும் இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கும் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கும் இதுக்கான டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியாது. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வேற, இன்ட்ரோஸ்பெக்ஷன் வேற, ப்ரூடிங் ஓவர் வேற. ஒரு விஷயத்த ஒரே டைமென்ஷன்ல திருப்பி சிந்திச்சு அதை அழுத்தி அதை வந்து விரிவடைய வைக்கிறது தான் ப்ரூடிங் ஓவர். இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா மல்டி டைமென்ஷன்ல அது வந்து நான் அதுல எப்படி ரியாக்ட் பண்ணேன், இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், இது இப்படி ரியாக்ட் பண்றதுக்கு எது காரணமா இருக்கும், அப்படிலாம் பார்த்தாதான் அது இன்ட்ரோஸ்பெக்ஷன். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா நான் ஏன் இந்த சூழ்நிலையில இதை செஞ்சேன், இதுக்கு பின்னாடி எனக்குள்ளார என்ன காரணம் இருக்கிறது, எந்த அடிப்படையில நான் இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை ஏற்படுத்தினேன், இதெல்லாம் நம்ம செல்ஃபா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றது. இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லாம போட்டு கொமஞ்சி அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் எப்படி சொல்லலாம், இப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாரு, இந்த மாதிரி சொல்றது அவருக்கு பழக்கம் எப்பயும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா திருப்பி அதாவது அவருடைய பொசிஷன்ல ஒருத்தர் வைக்கிறீங்க, அவர் தப்பானவர், அவர் செய்யறதெல்லாம் தவறுன்னு ஒரு முடிவுக்கு வர்றீங்க. அந்த முடிவை அடிப்படையா வச்சு திருப்பி அதே ரொட்டேஷன்ல சிந்திக்கிறீங்க. இன்னும் அழுத்தமா, இன்னும் உணர்ச்சி பூர்வமா, இன்னும் கோபத்தோட, இன்னும் கொமைச்சலோட சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா புரியுங்க.
இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனை. இது ஏற்படுத்துற வெயிட் மாதிரி எந்த வெயிட்டுமே பெரிய பாதிப்பை நமக்கு ஸ்பிரிச்சுவலா ஏற்படுத்துறது. எவ்வளவோ அபியாசிகள் நான் பார்த்திருக்கேன். நல்ல வந்து அருமையான இதயங்கள் நல்லா தூய்மை பண்ணி மாஸோடைய பிரசன்ஸ் அங்க இருக்கும். அந்த மாதிரி தான் அனுப்பி வைப்போம். ஆனால் வரும் பொழுது முகம் கருத்து இதய பாரத்தோட வருவாங்க. திரும்பி வரும்போது என்னன்னு கேட்டா உட்காந்து 3 நாளா ஒரே பிரச்சனையை சிந்திச்சுட்டு நம்மள்கிட்ட வந்து 1 மணி நேரம் அதை பத்தி தான் பேசுவாங்க. வந்து வரும்பொழுதே வந்து பட் அந்த பிரச்சனை தான் அவங்கள திருப்பி இங்க கொண்டு வருது. அதுவும் மாஸ்டர் தான் கொடுக்குறாரு. அது அவங்க சம்ஸ்காரம் என்ன இருந்தாலும் அங்க என்ன பிரச்சனைன்னா அவங்க சிந்திச்சாங்கல்ல அந்த 3 நாளும். இந்த 3 நாளும் ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி 24/7 மனசுக்குள்ளார சுத்த வச்சு கொண்டு வந்துருக்கான். அது எவ்வளவு அழுத்தத்தை மனசுல கொடுத்துருக்குன்னு பார்த்தா அவ்வளவு வேதனையா இருக்கும். இது வேணாமே அப்படின்னு சொன்னா சரிம்பாங்க, திரும்பி அப்படியே தான் இருக்கும். அவங்க பேட்டர்ன்ல அவங்களுடைய சுபாவத்துல இது இருக்கும். இதுதான் லாலாஜி சொல்றாரு, எவரை பற்றிய சிந்தனையும் அதிகமாக வேண்டாம். இப்படி அதிகமாக ஒருத்தரை பத்தி ஒரே கோணத்துல சிந்திக்கிறது வந்து அவங்களுக்கு எந்த ஹாமையும் கொடுக்காது. சிந்திக்கிற உங்களுக்கு தான் கடினத்தன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு தேவையில்லாத விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். இது இங்கேயே முடிஞ்சு போச்சு, இதோட விட்டுடுங்க, அது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து அவர் தன்னுடைய லைஃப்பை பத்தி, தன்னுடைய பொண்ணுக்கு வரன் தேடிட்டு இருந்தார் இல்லையா, அதை பத்தி சொல்றார். ஏற்கனவே ஒரு அந்த பொண்ணுக்கு தானா அப்படிங்கிறத பத்தி இந்த கமலாங்கிற வார்த்தை இங்க சேர்க்கல. அதனால அவங்களுக்கு தானா, லாலாஜிக்கு நிறைய பெண் குழந்தைகள். யாருக்காக பெண் பார்த்தாருன்னு பையன் பார்த்தாருன்னு தெரியல. அது வந்து ஏற்கனவே பார்த்த வரன் வந்து இப்போ இல்ல, அது வேணாம் அப்படின்னு சொல்லி பொருத்தமானவர்கள் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டார். அவர்களுடைய வீட்டுல வசதி எல்லாம் இல்ல, அந்த இளைஞனும் வேலையில இல்ல. அதனால கடவுளோட சித்தம் இருந்ததுனால அது தள்ளி போயிடுச்சு, அது நின்றுடுச்சு. இது கடவுளின் சித்தம் இதில் இருந்தது. நம்ம என்ன சொல்லுவோம்னா தட்டி போயிடுச்சுங்க, இவரு தட்டி விட்டாரு, இவரு சொல்லிட்டாரு, அதனால போயிடுச்சு. அப்பெல்லாம் ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா கடவுளுடைய சித்தப்படி, மாஸ்டருடைய சித்தப்படி அது நடக்கல. அதோட முக்கியம் மாஸ்டருடைய கருணையினால இதை விட நன்றாக சிறப்பாக அதை நமக்கு செய்யறதுக்காக இதை தள்ளி போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அருமையான மனநிலை. இந்த மனநிலையில இருந்து பார்த்தாதான் தெரியும். இந்த மனநிலையில இருக்கிறதுக்காக பல சூழ்நிலைகள் நமக்கு உருவாக்கப்படும். ஆனால் அப்ப இந்த மனநிலையை கொண்டு வர்றதுக்கு பதிலா இதுக்கு ஆப்போசிட்டா வெறுப்பும் ஒரு ஒரு மன அழுத்தமும் உடைய சூழ்நிலைகளை தான் நம்ம கையாள. யாரெல்லாம் நீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்கன்னு நீங்க பாருங்களேன், அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல இந்த மாதிரியான மனநிலைக்கு வர்றதுக்கு பயிற்சி அளிப்பதற்காக இந்த சூழ்நிலைகளை மாஸ்டர் கொடுத்துருப்பாரு. ஆனா நம்ம ஆப்போசிட்டா மனச்சோர்வுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஒரு விதமான ஒரு எரிச்சல் உணர்வுக்கும் உள்ளாகி இந்த மாதிரியான எல்லா விதமான வாய்ப்புகளையும் தவற விட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுதான் உண்மை. அவருடைய பொண்ணோட கல்யாணத்துக்கு அவர் ரெடியாகி இந்த வாரம் அடுத்த வாரத்துல இது நடந்துரும், அப்புறம் நிச்சயதார்த்தம் நடந்துரும்னு எல்லாம் பிளான் பண்ற இடத்துல அது எல்லாமே வேணான்னு சொல்லி முடிவாகுதுங்க. அது எப்படி இருக்கும்? ஆனா அவர் அப்படி ஒன்றும் சொல்லலை. அது நின்று போச்சு, அது கடவுளோட சித்தம் இதுல இருக்கு, அவர் கருணையினால அவர் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். குழந்தைகளுக்கு ஆசைகள், அங்கு நோய் இருக்கும்போது குழந்தையும் இங்கு வந்தால் நன்றாக இருக்கும். அந்த பீரியடெல்லாம் வந்து இந்த காலரா அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு பேண்டமிக்கா தான் இருந்தது. ரொம்ப இப்ப எப்படி நம்ம இப்ப பேசுறப்ப இதை பத்தி பேசுறோம், கொரோனா பத்தி பேசுறோமோ அது மாதிரி அந்த அந்த ரேஞ்ச், அந்த ஒரு 1920 to 1950 60 வரைக்குமே கூட அந்த காலராவினுடைய தாக்கம் வந்து நிறைய இருந்துச்சு. அது வட இந்தியாவில் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்கள்ட்ட அந்த சுகாதார குறைவுங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அங்கு நோய் இருக்கும்போது அப்படின்னா அங்க இது மாதிரி ஏதோ ஒரு தொடர்ச்சியான ஒரு தொற்று வியாதி ஏதோ அந்த பகுதியில பரவுதுன்னு போது உங்க குழந்தையும் இங்க வந்து இங்க தங்கி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு ராஹிம் ராம்சந்திர ஃபதேகர், 28 மார்ச் 1928. இந்த கடிதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நமக்குள்ளாரையும் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்ம நம்பலாம். ரொம்ப ஒரு அற்புதமான கடிதம். லாலாஜியோடைய கடிதங்கள் எல்லாமே மிக மென்மையாக, மிக சூட்சுமமாக
நம்ம வாழ்க்கையை எப்படி ஆன்மீக வாழ்க்கையாக மாற்ற வேண்டும், நம்முடைய நடைமுறை வாழ்க்கை நமக்கு எப்படி ஆன்மீக செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத சொல்ற கடிதங்களாகத்தான் அமைது. அந்த விதத்துல இந்த கடிதம் இதுல ரொம்ப முக்கியமா அவர் சொன்ன விஷயமே வந்து அந்த ஒரு அதிகபட்சமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதே குருநாதர் கொடுக்குறாரு அப்படிங்கிறதா இதுல சூட்சமமா சொல்ல வர. இதுக்கு ஈக்குவலா ஒரு கதையை நம்ம ஏற்கனவே பார்ப்போம். அந்த ஒரு ஒரு வாழ்க்கையில எந்த விதமான ஒரு திருப்தியும் இல்லாமல் மனநிறைவும் இல்லாமல் ஒரு குருநாதர்கிட்ட போய், ரொம்ப பெரிய பணக்காரர் குருநாதர்கிட்ட போய், எனக்கு வாழ்க்கையில திருப்தியே இல்லை, மனநிறைவே இல்லை, என்ன வாழ்க்கை இது, நீங்க ஏதாவது போதனை பண்ணுங்களேன் அப்படிங்கும் பொழுது அவர் சொல்லுவார்ல, நீங்க வந்து உங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாத்தையும் எவ்வளவு பணம் இருக்கோ, எவ்வளவு பொருள் வச்சிருக்கீங்களோ, எவ்வளவு நகை வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கட்டி எடுத்துட்டு வாங்க, நான் சொல்றேன்ட்டு இருப்பாரு. அவர் அது மாதிரி கட்டி எடுத்துட்டு வந்தோடனே முன்னாடி வச்சுட்டு உட்காருங்க அப்படின்ட்டு அவர் கீழே வச்சுட்டு உட்கார்ந்தோன்னா இவர் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சுடுவார். இவர் ஓடவுன்னா அவர் ஐயோ என்ன இதை எடுத்து ஓடுறாரு, தப்பான ஆள்கிட்ட கொடுத்துற போல் இருக்க, நம்மளை ஏமாத்திட்டாருன்னு பல நினைப்புகளோட அவரை துரத்துவார். பல மணி நேரம் ஓட்டத்துக்கு பிறகு திரும்பி வந்து குருநாதர் அதே இடத்துல உட்காந்து அந்த மூட்டையை வைப்பார். இப்ப வந்து அதை எடுத்துட்டு அப்பாடா அப்படின்னு, இந்தாங்க உங்களோடது நீங்களே எடுத்துங்கன்னு சொல்லி கொடுத்த உடனே, அப்பாடா இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு, ஏங்க முன்னாடியே இது உங்கள்ட்ட தானே இருந்துச்சு, ஏன் நிம்மதி இல்லை அப்படின்னா அது அப்படிதான். அது மாதிரி பிரச்சனைகள் வந்து பெரிய கோடு போட்ட பிறகுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் சின்ன கோடுகளாக நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால முழுமையான விவேகத்தோட ஒரு வாழ்க்கையை அணுகிறது எப்படி அப்படிங்கிறத இந்த கடிதங்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன. இந்த கடிதங்கள்ல உள்ள சில முக்கியமான வார்த்தைகளை எல்லாம் அடிக்கோடிட்டு அந்த வார்த்தைகளை நமக்கான சில அறிவுரைகளாக, நமக்கே சொல்லப்பட்ட சில விஷயங்களாக உள்ளுக்குள்ளார வாங்கி கொள்ளும் பொழுது லாலாஜி வந்து நம்ம பக்கத்துல இருந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில, நம்முடைய ஆசிரம வாழ்க்கையில எல்லாத்துலயும் வழி நடத்துற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த கடிதங்களை படிச்சுட்டு இருக்கும் போது கிடைக்கும். அது அவருடைய அருள், நம்ம மாஸ்டருடைய ஒரு கருணை, இதெல்லாம் தான் அதுக்கு காரணம். இந்த வழி நடத்துதல்கள் நம்மள்ட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். நம்ம இன்னும் ஆன்மீகத்துல ஒரு ஷைனிங் ஆகும். என்னதான் தியானம் பண்ணாலும் சரி, நடைமுறை வாழ்க்கையில இந்த விஷயங்களை எல்லாம் யார் ஒருத்தர் பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அவருக்கு பெறுகின்ற அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து எந்த விதத்திலையும் அவருக்குள்ளார ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறது. அதனால இது வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் இதை எப்படி ஃபாலோ பண்றாங்க, எந்த லெவல்ல ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுக்கும் நாம ஃபாலோ பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அவங்க வந்து ஒரு பயத்திலேயோ அல்லது வந்து இப்படி பெரியவங்க சொல்றாங்க செய்யணும் அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு செய்யறதுக்கும், இது உள்ளார்ந்த நம்முடைய இதயத்துல எப்படி பதிவுகளை ஏற்படுத்தும், இதை எப்படி ஏற்றுக்கொண்டு எப்படி கடந்து செல்வோம், யாரை பிடித்து கொண்டு இதை கடந்து செல்வோம். யாரோ சொல்லிட்டாங்க, லாலாஜி சொல்லியிருக்காரு அதுக்காக செய்யறது இல்ல, லாலாஜி சொன்னதை புரிந்து கொண்டு மாஸ்டருடைய பிரசன்னத்தை இதயத்துல ஏந்தி கொண்டு அவர் சொன்ன மாதிரி இதை கடந்து செல்லணும். இதுதான் வித்தியாசம். அந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம உணர்ற ஒரு வாய்ப்பை வந்து இந்த காலகட்டத்துல மாஸ்டர் நமக்கு கொடுத்திருக்காரு. அதை முழுமையா பயன்படுத்துவோம். இது ஆழமான மாற்றங்களை நம்முடைய நடத்தையில ஏற்படுத்தட்டுங்கிற ஒரு பிரேயரை வச்சுக்குவோம். இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு செல்வோம்.